உண்மையின் தாயே இறைவா, இறை மகனே இறைவா, தூய ஆவியே இறைவா, உம்மை புகழ்கின்றோம். அன்புருவான இறைவா, அகிலம் காக்கும் இறைவா, அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். உயிருக்குள் உயிரான என் இயேசுவே, உயிருக்குள் உயிரான என் இயேசுவே, உன்னோடு நான் வாழ வெகு ஆசையே. உயிருக்குள் உயிரான என் இயேசுவே, உன்னோடு நான் வாழ வெகு ஆசை. என்னுள்ள உணர்வெல்லாம் நீதானே அறிவாய், என்னுள்ளே உன் பாசம் சுவாசமாக்குவாய். உயிருக்குள் உயிரான என் இயேசுவே, உன்னோடு நான் வாழ வெகு ஆசை. உயிர் வாழும் வாழ்வு அழகானது, அதை உனக்காக வாழ்வது அர்த்தமானது. உயிர் வாழும் வாழ்வு அழகானது, அதை உனக்காக வாழ்வது அர்த்தமானது. உன் வாக்கை உலகெல்லாம் வாழ்வாக்கவே, உன் உயிரின் உணவு எனக்கு என்றும் வழியாகுமே. உயிருக்குள் உயிரான என் இயேசுவே, உன்னோடு நான் வாழ வெகு ஆசையே.
எழுதிய நற்செய்தி அலகு 23. இறை வார்த்தைகள் 1 முதல் 12 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது: மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள். ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். சுமத்தற்கரிய படுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்க கூட முன் வர மாட்டார்கள். தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் செய்கிறார்கள். தங்கள் மறைநூல் வாசக பட்டைகளை அகலமாக்குகிறார்கள். அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள். விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகின்றார்கள். சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதை ரபி என அழைப்பதையும் விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே. நீங்கள் யாவரும் சகோதரர் சகோதரிகள். இம்மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம், ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே, அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொடராக இருக்க வேண்டும். தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே சகோதரர்களே, செயலுக்கும் சொல்லுக்கும் இடையே பெரிய வேறுபாடு உண்டு. சிலர் மிகுந்த பேச்சு வன்மையோடு உயரிய கருத்துக்களை எடுத்து விளக்குவதில் மிக நீண்ட நேரம் பேசுவதிலும் தலை சிறந்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் வாழ்க்கையை பார்த்தோம்னா அதுபோல நாத்தம் இருக்காது. பிறர் என்னென்ன செய்ய வேண்டும் என அறிவுரை கூற எப்போதும் தயாராக இருப்பார்கள். ஆனால் அங்கே ஒழுக்கம் இருக்காது, நேர்மை இருக்காது, வெளிப்படைத்தன்மை இருக்காது, வாய்மை இருக்காது. அறிவுரையை கடைபிடிக்கவும் மாட்டார்கள். கொஞ்சமே முயற்சி எடுக்கலாமே, முழுமையாக இல்லாமல் இருந்தாலும் கொஞ்சமாவது 100% கொஞ்சம் இருக்கலாம்ல. அவர்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் இடையே பெரிய இடைவெளி, சில சமயங்களில் முரண்பாடும் இருக்கும். இத்தகைய போக்கினைத்தான் இயேசு கடுமையாக கண்டிக்கிறார். இயேசுவை எதிர்த்த பரிசேயர் யூத சமயத்தில் சீர்திருத்தம் கொணர விரும்பியவர்களாகத்தான். சமய ஒழுங்குகளை பொறுத்தமட்டில் பொது நிலையினருக்கு உரிய இடம் கொடுக்க வேண்டும் என அவர்கள் பாடுபட்டதுண்டு. எனவே தூய்மை சடங்கு சார்ந்த சட்டங்கள் குருக்களுக்கு மட்டுமல்ல, பொது நிலையினருக்கும் பொருந்தும் என அவர்கள் கற்பித்தனர். ஓய்வு நாளை எல்லாரும் துல்லியமாக கடைபிடிக்க வேண்டும் என்பது அவர்களது போதனை. எனவே பரிசேயர் மக்கள் மீது பெரிய பழுவை சுமத்தினார்கள் என்பது உண்மையே. இயேசுவும் கூட மக்கள் நன்னடத்தை கொண்டவர்களாக விளங்க வேண்டும் என போதித்தார். ஆயினும் இயேசுவின் போதனை தாங்க முடியாத ஒரு பழு அல்ல. என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாக உள்ளது என இயேசு விளக்குகிறார். மத்தேயு 11:30 காண முடியும். மக்கள் மட்டுமல்ல, அருள் நிலையினரும் பொது நிலையினரும் தமது வாழ்வை மாற்றியமைக்க வேண்டும் என்பதில் இயேசுவும் கருத்தாக இருந்தார். ஆனால் பரிசேயரை போல இயேசு சமய சடங்குகளுக்கு முதன்மை இடம் அளிக்கவில்லை. ஓய்வு நாளை கடைபிடிப்பதிலும் இயேசு அக்கறை காட்டவில்லை. மாறாக சமய சட்டங்களும் ஓய்வு நாள் பழக்கங்களும் மக்களுடைய நன்மையை கருத்தில் கொண்டே விளங்கப்பட வேண்டும் என்பதில் இயேசு உறுதியாக இருந்தார். சட்டத்தை கடைபிடிக்காத சாதாரண மக்களை பரிசேயர்கள் பாவிகள் என்று அழைத்து ஒதுக்கினார்கள். ஆனால் இயேசுவோ பாவிகளை தேடி வந்தார். கடவுளின் அன்பை எல்லா மக்களோடும் பகிர்ந்திட விளைந்தார். அவர் அறிவித்த இறையாட்சியிலே ஏற்றத்தாழ்வுகளுக்கு பாகுபாடுக்கும் இடம் கிடையாது. இன்னைக்கு அறிவிக்கின்றவர்கள் மத்தியிலேயே நிறைய பாகுபாடு, வர்க்க போராட்டம், சாதிய போராட்டம் எல்லாம் அங்கதான் நிறைய இருக்குது. கடவுள் ஒருவரே அனைவருக்கும் தந்தையாகி இருப்பார். கடவுள் அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் என்னும் முறையிலே ஒருவருக்கு சகோதர பாசத்தோடு இருக்க வேண்டும் என்பதைத்தான் மத்தேயு 23:8-9 சொல்லப்படுகிறது. சமத்துவம் நிலவுகின்ற சமுதாயத்தை உருவாக்க வந்த இயேசு பணி செய்வதிலேயே முனைந்திருந்தார். அவருடைய பணி வாழ்வு நமக்கு ஒரு சிறந்த முன் உதாரணமாக உள்ளது. முடிஞ்சவரை கொஞ்சம் தொண்டு பணி ஆற்றுவதிலே கொஞ்சம் எளிமையாக நடந்து கொண்டார். எல்லோருக்கும் நலம். கொஞ்சம் சொல்வதிலும் செய்வதிலும் கொஞ்சம் முரண்பாடுகள் இல்லாமல் உடன்படுகிற போக்கிலே நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வோம். அதற்காக தவக்காலத்தை பயன்படுத்திக் கொள்வோம். ஆமென். இறைவா, எங்களது சொல்லும் செயலும் முரண்பட்டிருக்காமல்
இசைவுடன் அமைந்திட எங்களுக்கு அருள்தாரும். ஆமேன். விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. கடும் காய்ச்சலால் அவதியுற்றோம் தெய்வமே, உடல் வலியால் நொந்து போனோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. உள்ளம் நிறைவை இழந்து நின்றோம் தெய்வமே, குழந்தையின்றி நிலை குலைந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. குடிபோதையில் பேதையானும் தெய்வமே, குடும்ப மகிழ்வை குலைத்து விட்டோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. நோயால் பலமிழந்தோம் தெய்வமே, தொற்று நோயால் நிம்மதி இழந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே.
உயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.